மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே கனமழை பெய்து வரக்கூடிய சூழலில் மழைநீரில் கழிவுநீர் கலந்து வருவதால் அங்கு சாலையில் நுரை பொங்கி வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மகேஷ். மகேஷ், வணக்கம். மேலும் விவரம். வணக்கம் பிரியங்கா. கும்மிடிப்பூண்டி சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு முதலே தொடர்ந்து மழையானது பெய்து வருகிறது. அதன் எதிரொலியாக கும்மிடிப்பூண்டி அடுத்த கவரப்பேட்டை, சின்னவபுரபுரம் மற்றும் கும்மிடிப்பூண்டி சிப்காட் தொழிற்பேட்டையை ஒட்டியுள்ள சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் மழை நீரானது தேங்கி வாகன ஓட்டிகள் வாகனங்களை இயக்குவதில் சிரமமானது ஏற்பட்டுள்ளது. இதை காட்டிலும் கும்மிடிப்பூண்டி சிப்காட் பகுதியை ஒட்டி அமைந்துள்ள தாமரை ஏரியின் உள்வாய் பகுதி மூடப்பட்டதால் சிப்காட் பகுதியில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் மற்றும் ரசாயன கழிவுகளுடன் கலந்த மழை நீரானது வெளியேற வழி இல்லாம சாலையில் இருபுறமும் தேங்கி துர்நாற்றம் வீசி வருகிறது. இதனால் வாகனங்களின் இரு சக்கரங்கள் மூழ்கியபடி சென்று வருகிறது. இதில் குறிப்பாக இருசக்கர வாகனங்கள், சொகுசு வாகனங்கள் செல்வதில் கடும் சிரமமானது நீடித்து வருகிறது. அதே போல வாகனங்கள் சென்று வரும்போது சாலையில் தேங்கிய கரிய நிற கழிவு நீரானது நுரை பொங்கி வழிந்தோடுவதால் கடும் துர்நாற்றமானது வீசி வருகிறது. வடிகால் வாய்களில் மழை நீருக்கு பதிலாக சிப்காட் தொழிற்பேட்டையிலிருந்து வெளியேறும் கழிவுநீர் வெளியேறுவதாலேயே இதுபோன்ற அவலநிலையானது நீடித்து வருகிறது. குறிப்பாக சிப்காட் தொழிற்பேட்டையில் உள்ள தொழிற்சாலைகள் கழிவுநீர் மேலாண்மை திட்டத்தை கடைபிடிக்காதே இதற்கு முக்கிய காரணம். அதேபோல் தேசிய நெடுஞ்சாலை துறை அதிகாரிகளும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை சரியாக கையாளவில்லை என்று சொல்ல முடிகிறது. மேலும் சம்பவ இடத்துல கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் TJ கோவிந்தராஜன் ஆய்வு செய்து உடனடி நடவடிக்கை எடுப்பதாக வாக்குறுதி அளித்திருக்கார் பிரியங்கா. விவரங்களுக்கு நன்றி மகேஷ்.